முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவங்க சொல்றாங்க, யாரையும் பார்த்து காஃபிர்னு உலகத்துல சொல்லிடாங்க வாப்பான்றாங்க. யாரையும் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. இது 5வது விஷயம். ஏன் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய கடைசி நிலைமை அவர் காஃபிரா முஸ்லிமான்றத அறிவது அல்லாஹ் மட்டும்தான். அதுவும் எப்போ? அல்லாவுக்கு தெரியும் இவர் முஸ்லிமா மரணிப்பாரா காஃபிரா மரணிப்பாரான்றது. ஆனா ஒரு முஸ்லிமான அடியான் மரணிக்கிற நேரத்துலதான் எங்களுக்கு தெரியும் இவர் முஸ்லிமான நிலைமையில மரணிக்கிறாரு, இவர் காஃபிரான நிலைமையில மரணிக்கிறாரு. எதை வச்சு சொல்லுவோம்? அவர் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாரோ அதை வச்சு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு நமக்கு மத்தியில சர்வசாதாரணம் என்னன்னு சொன்னா, அடுத்தவங்களை பார்த்து காஃபிர்ன்றது, அடுத்தவங்களை பார்த்து முஷ்ரிக்ன்றது, இன்னொருத்தனை பார்த்து பாவி பாசிக்குன்னு சொல்றது, இது எல்லாமே சர்வசாதாரணமான விஷயம். எந்த அளவுக்கு கொடூரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க மிம்பருக்கு மேல இருந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஐயும் அம்ரிஇன் இதா கால லி அஹீஹி, தன்னுடைய சகோதரனை பார்த்து எவனாவது ஒருத்தன் சொன்னால் காஃபிர் என்ற வாசகத்தை, என் சகோதரனை பார்த்து நான் காஃபிர் என்று சொல்றதாக இருந்தால் அதனுடைய விளைவு என்னங்கிறத சொல்றாங்க. ஃபகத் பாஅ பிஹா அஹதுஹுமா இன் கான கமா கால், அவர் காஃபிராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் காஃபிராக இல்லைன்னு சொல்லி இருந்தால் வஇல்லா ரஜஅத், யார பார்த்து காஃபிர் என்று சொன்னாரோ அவர் காஃபிர் இல்லை என்றால் இவர் காஃபிர் ஆகிடுவார். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நல்ல முறையில விளங்கி கொள்ளணும். யார பார்த்து நாங்க காஃபிர் என்று சொல்றோமோ அவன் குஃப்ரிலேயே இருந்தாலும் கூட அவனுக்கு அல்லாஹு தஆலா கலிமாவை கொடுத்து எங்கள்கிட்ட இருந்த கலிமாவை கல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு நிமிஷமும் போகாது, ஒரு செகண்டும் போகாது. அல்லாஹ் நாடினா எடுத்துருவான். அவனை காஃபிர்னு சொல்ல போய் எங்களுக்கு வந்த வினை என்ன? நாங்களே காஃபிராக மாறுறது. நவுதுபில்லா. அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பாதுகாக்கணும். எனக்கும் உங்களுக்கும் தந்த கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் இஸ்திகாமத்தாக வைக்கணும். அடுத்ததாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, மன் ஸல்லா ஸலாத்தனா, எங்கட பள்ளியில வந்து எங்களோட தொழுறாங்களா அவங்க, அது அடுத்தது என்ன, வஸ்தக்பில கிப்லத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா, எங்கட கிப்லாவை முன்னோக்கி எங்களோட தொழுறாங்க. அடுத்தது என்ன, வஅகல தபீஹத்தனா, பெருநாளுடைய நாள்ல அறுக்கக்கூடிய உலஹியாவுடைய சாப்பாட்டை அந்த இறைச்சியை சாப்பிடுறாங்க. இவங்க யார் தெரியுமா? பதாலிக்கல் முஸ்லிம், அவங்க முஸ்லிம் தான். அவங்களை பார்த்து காஃபிர் என்று சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புல, அவன் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் முஸ்லிம். அவரை பார்த்து எவன் காஃபிர் என்று சொல்றானோ அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல அவன் கைய வைக்கிறதுக்கு சமம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக என்ன செய்யக்கூடாது? ஃபலா துஃபிருல்லாஹ அலா திம்மத்திஹி என்றாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல நீங்க என்ன செய்ய தேவையில்லை, கையோட்ட தேவையில்லை. பேசாம உங்களோட பாட்டுல நீங்க என்ன செய்யுங்க, அவங்க காஃபிரா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும், நீங்க உங்களோட பாட்டுல இருங்க. கபர் வணங்கின்றானா, பேசாம இருங்க. கியாமத்துல அவன் தான் அப்படி வருவான். பொணத்தை வணங்குறேன்னு சொல்றானா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வாசகங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த வாசகங்கள். இதை யாரு சொல்றாங்களோ அவங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் செஞ்சிட்டாங்கன்றதை தான் அல்லாஹ்வும் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரிவாயத் புகாரியில பதிவு செய்யப்படுது. எந்த அளவுக்குன்னா, லா யர்மி ரஜுலுன் ரஜுலன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏசவானா திட்டவானா எரியவானான்றாங்க. எந்த வார்த்தையை தெரியுமா? பில் ஃபுசூக், இவன் ஒரு பாவி. ஆதாரமே இருந்தாலும் கூட அவன் பாட்டுல இருக்கட்டும், உங்களுக்கு அதை பத்தி பேச தகுதி கிடையாது. அவங்களுக்கு நலவு செல்லலாம்.
நீங்க இப்படி இருக்கவான ராசா சொல்லுங்க. ஆனா அவரை பார்த்து நீங்க ஒரு பாவி என்று சொன்னீங்கடா, அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யர்மீஹி பில் குஃப்ர். இவங்க குஃப்ர்ல இருக்கக்கூடியவங்க, நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க குஃப்ர்லயே இருந்தாலும் கூட அவங்களுக்கு தாவத்து கொடுக்கிறது கட்டாயம். அவனை பார்த்து காஃபிர் என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம்? ஒரு புள்ளைக்கு ஒரு பேரை வச்சால் அந்த பேரை வச்சு நாங்க கூப்பிடுற போது அந்த புள்ள அந்த பேருக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாரு. காஃபிர் 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 என்று நாங்க அவனை சொல்லும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் குஃப்ர்ல இருக்கிறத நாங்களும் விரும்புறதுக்கு சமமாக ஆக முடியும். அதனால காஃபிர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. மாற்று மத சகோதரர் இவ்வளவுதான். காஃபிர் என்ற வார்த்தையை பாவிக்க வானான்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஒருத்தரை பார்த்து காஃபிர் என்னுவீங்க, நீங்க ஒருத்தரை பார்த்து ஃபாசிக் பாவி என்று சொல்லுவீங்க. எந்த அளவுக்குண்டா, இல்லம் யகுன் ஸாஹிபுஹு கதாலிக், அவன் பாவியாகவோ காஃபிராகவோ இல்லை என்று சொல்லி இருந்தால் அந்த பட்டத்தை எடுத்து நீங்க உங்களுக்கு சொருகி கொண்டதாக சமம். அந்த பட்டம் உங்களைத்தான் வந்து சேரும்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தைகளை வச்சு தான் அப்துல் காதர் ஜீலானி வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எங்களுக்கு சொல்றாங்க, வாப்பா யாரையும் பார்த்து காஃபிர் என்று சொல்லிராங்கோன்றாங்க. எங்களை பார்த்து யாரு என்ன சொன்னாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம யாரையும் பார்த்து காஃபிர் என்றோ பாசிக் என்றோ சொல்லிடக்கூடாது. ஏன், நாங்க அல்லாட்ட மாட்டிடக்கூடாது.